குமரியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது பைக் சாகசத்தில் ஈடுபட்டு பொது மக்களிடம் மன்னிப்பு கேட்ட இளைஞர்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் தினத்தன்று பல்வேறு இடங்களில் இளைஞர்கள் பொதுமக்களுக்கு இடையூறாக பைக் சாகசத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் அதிவேகமாக பைக்கை இயக்கியும் அதிக ஒலிகள் எழுப்பியும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையிலும் அடாவடி செயல்களில் ஈடுபட்டனர். இதனை கண்காணித்த போலீசார் அந்த இளைஞர்களை ஸ்கெட்ச் போட்டு தூக்கியுள்ளனர். தொடர்ந்து அவர்கள் வருங்காலத்தில் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக அந்த இளைஞர்கள் தாங்கள் செய்தது தவறு என உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் வீடியோவை போலீசார் வெளியிட்டுள்ளனர். போக்குவரத்துக்கும் மக்களும் இடையிலாக ராஸ்டிங் பண்ணேன். எங்களை போக்குவரத்து காவல்துறை பிடிச்சி எங்களை அறிவுறுத்தினாங்க. இனி இந்த மாதிரி தப்பாக பண்ண மாட்டோம், நாங்கள் பண்ண தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், இனி இந்த தப்பு 24ஆம் தேதி கிறிஸ்மஸ் அன்னைக்கு போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையாக வெஹிக்கிள் வீலிங் அடித்தும் டவுன்லோட் பண்ணியும் இருந்தோம். அன்னைக்கு காவலர்கள் பிடித்து அறிவுரை கூறினார்கள். தப்பை உணர்ந்துவிட்டேன், இனிமேலும் இந்த தப்பை பண்ண மாட்டேன். பொதுமக்களுக்கு இடையே நாங்கள் ரேஷன் பண்ணோம். இப்போ தான் போலீஸ்காரங்க பிடிச்சி அறிவுரை போடுறாங்க. இது இப்போ தான் நல்லதுன்னு புரிஞ்சு இனி இதே தப்பு செய்யணும். கிறிஸ்மஸ் 24 பொதுமக்களுக்கும் சாலை மீறி வண்டி டிசம்பர் 24 கிறிஸ்மஸ் அன்னைக்கு போக்குவரத்துக்கு இடையூறாக பேன் அவுட் செய்து மக்களுக்கு இடையூறாக இடங்களாக இருந்தோம். அதை காவல்துறையினர் எங்களை நல்லா அறிவுறுத்தினாங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டோம், இன்னும் விதிமுறையை மீற மாட்டோம். வாகனங்கள் ஒட்டி பொதுமக்கள் இடையூறாக மொழிகளை எழுப்பி வாகனம் ஓட்டியதால் காவல்துறைகள் எங்களை கண்காணித்து தேடி வந்து அறிவுறுத்தினார்கள். மேலும் அறிவுரை ஏற்றிக் கொண்டு இனிமேல் தவறுகள் செய்ய